திரள் நிதி திருடர்கள். இந்த திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற அயோக்கியப்ப யாரு? பிளாக் டிக்கெட்காரன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறன் நிதி திருடங்கடா அயோக்கிய பலட. பிளடி நான்சென்ஸ். நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினர்கள் இணையக்கூடிய ஒரு பிரம்மாண்ட விழா ஒன்று சென்னையில் நடைபெற்றது. அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். பேசும்போது திமுகவையும் தாவேக்காவையும் மனுஷன் வச்சு செஞ்சு விட்ருக்காப்புல. குறிப்பாக சீமான் அவர்கள் தாவேக்காவை அடித்த அடி மட்டும் தனியாக தெரிஞ்சுது. விஜய் அவர்களை ஒட்டு மொத்தமாக சும்மா கிளின்னு கிழிச்சு விட்டுருக்கிறாப்புல. இந்த தாவேக்கா கும்பலை அனில் 65 போட்டு விட்ருக்காப்புல. இதுக்கு முன்னாடி திரள் நிதி வாங்குறவன், திரள் நிதி வாங்கி கட்சி நடத்துறவன் அப்படின்னு ஒரு திருட்டு கும்பல், அதாவது திராவிட முன்னேற்ற கழக தரப்பு சீமான் அவர்களை விமர்சிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு திரள் நிதி வாங்கி கட்சி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி தாவேகாவில் இருக்கக்கூடிய பிளாக் டிக்கெட் விற்கக்கூடிய கும்பல் அப்படிங்கிறது பேசிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பிளாக் டிக்கெட் விற்கக்கூடிய அயோக்கிய பயலுக நீங்கள்லாம் நாங்கள் திரள் நிதி வாங்கி கட்சி நடத்துறதை பற்றி பேசலாமா அப்படின்னு சீமான் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தார். திரள் நிதி வாங்குற காசில் நாங்கள் இது வரைக்கும் ஒரு டீ கூட குடிச்சதில்ல, ஒரு தேநீர் கூட நாங்கள் குடிச்சதில்ல. மக்களுக்காக அரசியல் செய்யக்கூடிய இயக்கம் மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு தாண்டா அரசியல் செய்யும் அப்படின்னு நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி சீமானவர்கள் இந்த தாவேகா கும்பலுக்கு தக்க செருப்படி பதில்களை கொடுத்துருக்காரு. விஜய் அவர்களை லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டுருக்காப்புல. போதை ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் ஓடினாரு அப்படின்னு அதை ரீல்ஸ் எடுத்து சமூக ஊடகங்களில் இந்த தாவேகா கும்பல் எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்கு. நான் 12 கிலோமீட்டர் ஓடுவேன், வேணா விஜயை வர சொல்லு, நானும் அவரும் ஓடி பார்க்குறோம், யார் அதிக தூரம் ஓடலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சவால் ஒன்று விட்டுருக்காரு. நான் 12 கிலோமீட்டர் ஓடுவேன், இதெல்லாம் ஒரு பெருமையா? போதை பொருளை ஓடி ஒழிக்கக்கூடாது, தேடி தான் ஒழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் போதை பொருள் அப்படின்னு எதெல்லாம் நினச்சிட்டு இருக்காரு? இந்த கஞ்சா, மெத்தப்பட்டமைனு, அபீனு, கொக்கைனு இது மாதிரியான திடப்பொருள்களை தான் போதை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காரா? நீங்கள் தெருவுக்கு திறந்து வச்சு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்களே டாஸ்மாகில் சரக்கு, ஒயின், பிராண்டி, விஸ்கி, பீரு இதெல்லாம் போதை பொருளில் வராதா? டாஸ்மாகில் இதுக்கு முன்னாடி இயங்கி கொண்டு இருந்த 717 கடைகளை நாங்கள் மூடியிருக்கோம் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் இந்த தாவேகா அரசு போஸ்டர் ஒட்டி ஒரு அறிவிப்பை பண்ணி ஒரு விளம்பர அரசியலை பண்ணிக்கிட்டு வருது. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் விளம்பர அரசியலை தான் செஞ்சுட்டு வந்துச்சு. விஜய் அவர்கள் சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படை 717 கடையை மூடிட்டாரு அப்படின்னு ஒரு விளம்பர அரசியலை பதாகைகளை தமிழ்நாடு முழுவதும் வச்சுட்டு வர்றாங்க. இதே திமுகவுக்கும் இந்த தாவேகாவிற்கும் என்னதான் வித்தியாசம்? திமுக இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை போட்டு இந்த கஷ்டப்படக்கூடிய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுடைய புகைப்படத்தை போட்டு அவங்க தமிழ்நாடு முழுக்க விளம்பரம் பண்ணாங்க. விஜய் அவர்கள் அதே போல தான் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆட்சி அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு வராரு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு, முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு தன்னை ஜோசப் விஜய் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஜய் அவர்கள் அவருடைய திரைப்படங்கள்ல, அவருடைய முதல் திரைப்படம் தொடங்கி அவருடைய 68வது திரைப்படம் வரைக்கும் ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த முழு பெயரை பயன்படுத்தி இருக்காரா? இப்ப மட்டும் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எதனால ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டுக்கணும்? நானும் விஜய் படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். டைட்டில் கார்டில் முன்னாடியெல்லாம் இளைய தளபதி விஜய்னு வரும், அதுக்கப்புறம் தளபதி விஜய் அப்படின்னு வரும். இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஜோசப் விஜய்னு வருது. அப்போ இப்போ ஜோசப் விஜய் அப்படின்னு நீங்க போடுவதற்கான காரணம் என்ன? அப்போ அந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரை வச்சு விஜய் அவர்கள் ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் சீமான் அவர்கள் போட்டு உடைத்திருக்கிறார். விஜய் அவர்கள் சாதியை ஒழிச்சிட்டோம், மதத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மாறுதட்டிக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பூரா சாதி பார்த்து ஓட்டு போடல, மதம் பார்த்து ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி பெருமையா மேடைக்கு மேடை பேசுறாரு. அவர் திருச்சி கிழக்கிலையும் பெரம்பூர் தொகுதியிலையும் போட்டியிட்டதற்கான காரணம் என்ன? திருச்சி கிழக்கில் போட்டியிட்டதுக்கான காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் விஜய் அவர்களுடைய சாதிக்காரர்கள். அதனால திருச்சி கிழக்கில் நம்ம நின்றுட்டோம்னா விஜய் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் திருச்சி கிழக்கில் நின்னாரு. பெரம்பூரில் இருக்கக்கூடிய
பெரும்பாலான வாக்காளர்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், விஜய் இருக்கக்கூடிய மதம் சார்ந்த நபர்கள். அதனால விஜய் வந்து பெரம்பூர்ல நின்னா நம்ம அங்கேயும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு பிளான் பண்ணி நீங்க திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் நின்று வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படின்னு சீமானவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நம்ம சாதிக்காரன் எங்க அதிகமா இருக்கான், நம்ம மதத்துக்காரன் எங்க அதிகமா இருக்கான் அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணி தொகுதியை தேர்ந்தெடுத்து நிற்கக்கூடிய உங்களை முதல்ல ஒழிச்சாதான் இந்த சாதியையும் மதத்தையும் ஒழிக்க முடியும் அப்படின்னு சீமானவர்கள் விஜய்க்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. வழக்கமா விஜயையும் இந்த தாவேகா கும்பலையும் யாரு பொழப்பா அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். இன்னைக்கு சீமானவர்களுடைய உடம்புல சாட்டை துரைமுருகனுடைய ஆவி புகுந்த மாதிரி மனுஷன் ருத்ர தாண்டவம் ஆடிட்டாப்ல. தாவேகா கும்பலை ஒரு பக்கம், விஜய ஒரு பக்கம் அப்படின்னு ரெண்டு பேரையும் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி விட்டுருக்காப்ல. சீமானவர்கள் அடிச்ச அடியில ஒட்டுமொத்த தாவேகா கும்பலும் சமூக ஊடகங்கள்ல கதறி அழுதுகிட்டு இருக்கு. ஒரு முதலமைச்சர் என்றும் பாராமல் சீமானவர்கள் இப்படியெல்லாம் பேசலாமா, சீமானவர்கள் வந்து இப்படி தரம் தாழ்ந்து விஜயை வந்து விமர்சிக்கலாமா அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல தாவேகா கும்பல் கதறி அழுக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த தாவேகா கும்பலை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது திரள் நிதி வாங்கி தான் கட்சி அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா விஜயோட கட்சியில தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு இருக்க பெரும்பாலான நபர்கள் யாரு? சீமானவர்கள் சொல்ற மாதிரி பிளாக்ல டிக்கெட் வித்தவர்கள் தான் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களாக தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. அப்படி பிளாக் டிக்கெட் விற்கக்கூடிய கும்பல் திரள் நிதி வாங்குறோம் அப்படின்னு எங்களை பார்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற நேர்மையான விமர்சனத்தை தான் சீமானவர்கள் எடுத்து முன்வைக்கிறார். சீமானவர்களுக்கு எதிராக இந்த தாவேகா கும்பல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, சீமானவர்கள் பார்த்தீங்களா பென்சு கார்ல போறாரு, பென்சு கார் வாங்குற அளவுக்கு சீமானுக்கு ஏது காசு? அதற்கான விளக்கத்தையும் சீமானவர்கள் அதே மேடையிலே சொல்லியிருக்காரு. என்னுடைய மருமக வாங்கி கொடுத்த காரா, இவ்வளோ தூரம் அலைகிறீங்க, கஷ்டப்படுறீங்க, மக்களுக்காக உழைக்கிறீங்க, ஒரு நல்ல காரில் போங்க அப்படின்னு அவருடைய மருமகன் அவருக்கு வந்து பரிசாக அந்த காரை வாங்கி கொடுத்துருக்காரு. சரி, வாங்கி கொடுத்துட்டாரு, அதை வந்து நம்ம தட்ட முடியாது. அன்பின் மிகுதியில் ஒருத்தங்க நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி திரும்பி கொடுக்க முடியும்? இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள் ஒரு ஜோல்னா பையை போட்டுக்கிட்டு, ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு, கீழே அரட்ரவுசரை போட்டுக்கிட்டு, பழைய பிஞ்சு போன இத்த ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு ஒரு உள்ளரங்கு கூட்டம் போட்டு பேசணும் அப்படின்னு தான் இந்த தாவேகா கும்பல் எதிர்பார்க்குதா அப்படிங்கிறது தெரில. நம்ம என்ன சட்டை போட்டிருக்கோம், என்ன பேண்ட் போட்டிருக்கோம், என்ன கலரில் ஷூ போட்டிருக்கோம், என்ன பிராண்டு வாட்ச் கட்டியிருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம சொல்லக்கூடிய கருத்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேருது, மக்கள் நலன் சார்ந்து நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோம், அதுதான் முக்கியம் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இந்த தாவேகா கும்பல் தொடர்ந்து சீமானவர்களுக்கு கார் வாங்குறதுக்கு ஏது காசு, சீமானவர்கள் வந்து ஸ்டாலின் கிட்ட இருந்து பொட்டி வாங்கிட்டாரு, சீமானவர்கள் வந்து திரள் நிதியில வந்து வயிறு வளர்க்குறாரு, சீமானவர்கள் திரள் நிதி வாங்கி வந்து தன்னுடைய பையனை வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் கூட அடிப்படை புரிதல் இல்லாம சீமானவர்களுக்கு எதிராக அவதூற பரப்பக்கூடிய நபர்களுக்கு தக்க பதிலடிய சீமானவர்கள் இன்று கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. சீமானவர்கள் விஜய்க்கு எதிராக வைக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டும் நியாயமான குற்றச்சாட்டுகள். நீங்க வந்து எந்த ரூலும் பண்ணல, ரீலு தான் பண்றீங்க. நீங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வரிப்பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணி விளம்பர அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெரு, பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு போஸ்டரா அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. போதையை வந்து ஓடி ஒழிக்க முடியாது, தேடி தான் ஒழிக்கணும். விஜய் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னுடைய திரைப்படங்கள்ல டைட்டில் கார்டு போட்டுக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் முதலமைச்சரானதும் ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டுப்பதற்கான காரணம் என்ன? சாதி ஒழிப்பு, மத ஒழிப்பு அப்படின்னு பேசிட்டு திருச்சி கிழக்கையும் பெரம்பூர் தொகுதியையும் தேர்ந்தெடுத்து விஜய் அவர்கள் போட்டியிட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற நியாயமான கேள்விகளை தாவேகாவையும் விஜயையும் பார்த்து சீமானவர்கள் வைத்திருக்கிறார். இதற்கு இந்த தாவேகா கும்பலுக்கு பதில் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க பதில் சொல்ல போறதில்ல. மாறாக மீண்டும் சீமானவர்களுக்கு எதிராக இந்த தாவேகா கும்பல் அவதூறு பரப்பக்கூடிய வேலையை இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் இதுக்கடுத்து இன்னும் வீரியமா செய்யும். நாம் தமிழர் கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காம வெறும் 108 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்க முடியாம போனதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்
இறங்கி விஜயையும் தாவேகாவையும் பொளக்கலை அப்படின்னா தாவேகா 108 வாங்குறதுக்கு பதிலாக 150 வந்து தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சிருக்கோம். அதைத்தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒன் இந்தியாவில் பேசும்போது சொல்றாரு, நாங்கள் அடிச்ச அடிதான் இன்னைக்கு விஜய் வந்து மெஜாரிட்டி இல்லாமல் கிடக்குறாரு அப்படின்னு. அப்போ இன்னைக்கு விஜய் வந்து ஆளுங்கட்சி ஆயிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் பண்ணக்கூடிய தவறுகளை, தாவேகாவுடைய ஆட்சியை, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வீரியமா தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்ததோ அதை விட வீரியமாக தமிழக வெற்றி கழகத்தையும் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் எதிர்ப்பதற்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிறது தான் சீமான் அவர்களுடைய இந்த பேச்சு மூலமாக நமக்கு தெரியுது.